பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தம் பிள்ளைய எவ்வளோ அன்பா நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? சில சமயம் அவங்க கண்டிப்பாங்க பிள்ளைங்கள. எதுக்காக? நல்ல வழிகளுக்கு போறதுக்காகத்தே. அப்படிதானங்க? அதுலயும் அந்த அப்பா, அம்மா பிள்ளைகள அடிக்கும்போது ஓங்கி கூட அடிக்க மாட்டாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அப்படித்தானங்க நடக்குது. இப்ப கூட உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா போட்டிருக்குதுங்க. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. சில சமயம் நம்ம வழி மாறும்போது ஆண்டவர் நம்மகிட்ட போதிக்கிறாருங்க. வேத வசனங்கள் உள்ள இருந்து வர்றதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய மனசு அதுக்கு ஒத்துக்கே போகாது. ஏன்னா உள்ள இருந்து ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். நமக்கு அது ஒரு பெரிய டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்படி தானுங்க. நம்ம ஏசப்பாவை சொந்த ரட்சகராக அப்பாவாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு அனுபவம் வர்றதை நம்ம பார்க்கலாங்க. சரியான விதத்தில் அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் ஏனோ தானோ விட்டோம்னா அந்த கில்ட்டி கான்சியஸ்லாம் வரவே வராதுங்க. நம்ம வாட்டு மணங்கி போயிடுவோம். ஆனால் உண்மையிலே ஒரு தகப்பனை போல தகப்பனாக நம்ம ஏசப்பாவையோ கடவுளையோ ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்முடைய வழிகள் மாறும்போது கடவுள் நமக்குள்ளே இருந்து பேசுகிறத பார்க்கணுங்க. அதுதாங்க இதில் போட்டிருக்குது. அவர் சிச்சிக்கிறாருன்னா போட்டு அடின்னு அடிக்கிறதில் சொல்ல, போதித்து அவர் திருத்து வராங்க. ஒவ்வொரு நாளும் போதிப்பாராங்க. நீ இப்படி போகாத. எப்படி ஒரு அப்பா ஒரு பிள்ளையை எப்படி கைட் பண்ணுறாங்க நீங்கள் பாருங்களேன். டெய்லி ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் எப்படி போகணும், எந்த நேரத்தில் எப்படி பேசணும், எல்லாத்தையும் ஒரு தகப்பனும் தாய் அந்த பிள்ளைகிட்ட எப்படி கைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் கடவுள் நம்மளோடு இருக்கிறாராங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.